ஆக சிறுநீர்த்துவாரத்திலே ஒரு எரிச்சல் வருகிறது. அந்த எரிச்சலை நீக்குவதற்கு எரிச்சல் எந்த இடத்துல வருகிறதோ அதற்கு எந்த விதமான தயிர் தேய்த்தாலும் எண்ணெயில் இட்டாலும் அல்லது ஜலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜலத்தை திண்ணையாக்கி அந்த ஜலத்தின் நிலையிலே மூழ்கினாலும் சரி, இந்த எரிச்சல் சக்தி நம்மை விட்டு உடனடியாக நீங்குவதில்லை. இது நீர்க்கடுப்பு என்று சொல்கிறார்கள். இந்த நீர்த்தன்மை கடுகு என்ற தன்மையாக அந்த கந்தக சக்தியில் இருக்கிறது. அந்த கந்தக சக்தி வாயு சக்தியாக இருக்கிறது. இந்த கந்தக சக்தியை உள்ளடக்கிய வெங்காயத்தை உடலில் வைத்து கொண்டால் கூட அது சில நிமிடங்கள் சென்று மாறக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனால் இந்த சக்தியை மாற்றிக்கொள்வதற்கான ரகசியம் 2 கால் பெருவிரலும் இருக்கிறது. 2 கால் பெருவிரலும் உந்திக்கமலத்தில் விளக்கெண்ணெய் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த சிறுநீர் துவாரத்தில் சென்று அது வேலை செய்து அதன் எரிச்சலை மாற்றுகின்ற தன்மையாக இருக்கிறது. இதைத்தான் சொல்கிறார்கள். ஒரு முக்கோணத்தை போட்டுவிட்டு அந்த முக்கோணத்திலே 3 பகுதிகளாக பிரித்து அதனுடைய மேல் பகுதி கோட்டியை நாம் அடையும் பொழுது அந்த கிடைமட்டமாக அந்த கோடு இருக்கும். இந்த கிடைமட்டமாக இருக்கின்ற கோட்டிலே நாம் அமரும் பொழுது அதனுடைய சமநிலைத்தன்மை மாறி அது மேல் நோக்கி வருகின்ற 3 கோடுகளாக மாறும். அவ்வாறு மேல் நோக்கி அந்த வருகின்ற கோடு வலப்பக்கம் சாயுமா இடப்பக்கம் சாயுமா என்றால் நிச்சயமாக அதன் உடலின் வலப்பக்கம்தான் சாகின்ற தன்மையாக நாம் செயல்பட வேண்டும் ஞானத்தில். இதைத்தான் பிரமிட்டில் இருக்கக்கூடிய அந்த விசேஷ சக்தி அங்கே இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருப்பார்கள். இதைத்தான் உலகத்தில் நாம் தீய சக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற தீய சக்திகளையும் தோற்றுவித்த ஒரு தூய சக்தி தான் அகோரிகள் ஆவார்கள். இந்த தூய சக்திகள் தான் முக்கோணத்திலே ஒரு மேல்மனையிலே ஒரு கண்ணை போட்டு இன்றும் இந்த உயிர் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மரண சக்தியை தனக்குள்ளே ஆபரணமாக அணிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு இரவும் வருகிறது என்றால் நமது உயிர் அங்கே ஒடுங்குகிறது. இந்த உயிர் ஒடுங்குவதற்கு காரணமாக இருப்பது நமது நாக்கில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீராக இருக்கிறது. இந்த நாக்கில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த ஜலசக்தி என்ற தன்மை நெருப்பு சக்தியாக மாறி நாக்கிலே ஒரு ஞான நெருப்பு வந்து விட்டால் இந்த நாக்கு உடலில் இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேர்வை துவாரங்களிலும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளிலும் தொடர்புடையதாக இருக்கிறது. உடலில் எந்த ஒரு இடத்திலே ஒரு வீக்கம் தேக்கம் வந்துவிட்டாலும் கூட கரிவிப்பை நமக்குள்ளே தடவிக்கொள்ளும் பொழுது அந்த நாக்கிலே தடவிக்கொள்ளும் பொழுது உடனே அந்த நிலை மாறுவதாக இருக்கிறது. நமது தேகத்திற்கு ஆரோக்கியம் ஏறுவதாக இருக்கிறது. ஆக ஒரு முக்கோண வட்ட மூலப்பதியோடு முக்கோண வட்டமடி என்று சொன்னார்கள். இந்த உந்திக்கமலத்திலிருந்து 2 கோள்கள் கண்களுடன் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அங்கே ஒரு முக்கோணத்தின் நிலை உருவாகிறது. ஆக 2 கூர்மணிகள் 2 முக்கோணங்கள் சந்திக்கின்ற இடமாக இருப்பது நமது உந்திக்கமலமாக இருக்கிறது. இதேபோல் 2 கோடுகளை நம் மூளையுடன் இணைக்கும் பொழுது வலக்கண்ணிலிருந்து ஒரு கோடு, இடக்கண்ணிலிருந்து ஒரு கோடு மேல்முகமாக இணைக்கும் பொழுது அங்கேயும் 2 முக்கோண சக்திகள் நம்மை சந்திக்கின்ற நிலையாக இருக்கின்றன. இவை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த 2 முக்கோணங்களும் அங்கே ஒன்றொன்று சந்திக்கின்றதாக இருக்கிறது. இவையெல்லாம் இரகசிய நிலைகளாக 2 முக்கோணங்களின் கூர்முனைகள் ஒன்றொன்று சந்திக்கின்ற நிலையாக இருப்பதுதான் உரசுதல் என்று சொல்கிறோம். நாம் தரையில் நடக்கும் பொழுது இந்த உரசுதல் நடக்கிறது. எங்கெல்லாம் இது உரசப்படுகிறதோ அப்பொழுது அங்கே ஒரு நெருப்பு பொறி பிறக்கிறது. அந்த நெருப்பு பொறி நட்சத்திர வடிவமாக இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டால் அது தவறானது. அது நம்முடைய பார்வையின் குற்றமே தவிர ஞான கோர்வையை தந்த சித்தர்கள் பாடல்களின் குற்றம் அல்ல. இவையெல்லாம் வெண்மையில புள்ளிகளாக இருக்கின்றன என்ற காரணத்தில் தான் இந்த உலகம் பூமிக்குள்ளே சென்று விட்டது, தண்ணீருக்குள்ளே அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது வெள்ளை வராகமாக மகாவிஷ்ணு அவதாரம் இருக்கிறார். ஆக இந்த வெண்புள்ளி என்ற தண்ணீரில் தான் இதன் ரகசியம் இருக்கிறது. இந்த வெண்புள்ளிகள் உடலிலே தோன்றுபவர்கள் சிலருக்கு நிச்சயமாக சர்ப்பதோஷம் இருக்கிறது. ஒவ்வொரு நாகத்திலும் இந்த வெண்புள்ளிகள் இருக்கின்றன. இந்த வெண்புள்ளியைத்தான் கரும்புலி செம்புலி குத்துகிறார்கள் உடலிலே என்று நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய தன்மை அங்கே வரும்.
நேர்த்திக்கடன் என்று சொன்னால் நேரான தீ என்பதுதான் நேர்த்தியாக இருக்கிறது. ஆக தீயிலே தெரியக்கூடிய இந்த வெண்சக்தி, இந்த வெண்மண்டல புகையாக மேகம் இருக்கிறது, அது நீராவியுடன் நிறைந்த தன்மையாக இருக்கிறது. இந்த ஆற்றல் சக்தி மிக்க ஒரு பொருள் வெண்கடுகாக இருக்கிறது. மன்னர்கள் போருக்கு செல்கிறார்கள், பல உயிர்களை கொள்ளுகிறார்கள், போரிலே வெல்லுகிறார்கள், மீண்டும் தங்கள் அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த வெண்கடுகு தீபத்தால் மேல் நோக்கிய தீப நிலைகளாக நாம் ஆலயத்தில் சென்று பார்த்தால் கர்ப்பகிரகத்தை சுற்றிலும் இந்த தீபத்தை ஒரு பாவடியமாக கவிழ்த்து வைத்த நிலையிலே இருக்கும். இந்த பாவடியமாக கவிழ்த்து வைத்த நிலையிலே பல தீப சக்திகளை ஏற்றுவார்கள். குருவாயூர் ஆலயத்திற்கு சென்றால் தினம் இரவிலே இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய எண்ணெயிலே வெண்கடுகின் சக்தி சேர வேண்டும். இந்த வெண்கடுகு என்ற தன்மை இந்த தீபத்தில் இருக்க வேண்டும். இந்த வெண்கடுகின் ரகசியம் பூசணிக்காய் விதையிலே இருக்கிறது. இந்த வெண்கடுகின் ரகசியம் வெள்ளரிக்காய் விதையிலும் இருக்கிறது. இந்த வெண்கடுகு என்று சொல்லக்கூடிய இந்த நாற்றல் சக்தி உயிரிழத்தின் ரகசியம் வெள்ளை அருகிலும் இருக்கிறது. டிஎன்ஏ என்று சொல்கிறார்களே, இந்த டிஎன்ஏ வரக்கூடிய வியாதிகளை மாற்றக்கூடிய சக்தி இந்த வெள்ளை அருகின் மருத்துவ குணங்களிலே இருக்கிறது. இந்த வெண்கடுகு தான் வெண்தாமரையாக மாறி தன் உருவ சக்தியின் ஆற்றல்களை அனுப்பிரமாணமாக செந்தாமரையாக இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வெண்கடுகின் இந்த வெள்ளை நிறம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலின் சக்தி, இந்த நிலையின் சக்தி வெள்ளையும் பச்சை நிறம் கொண்ட அனைத்து காய்கறிகளிலும் இந்த உயிர் வளர்ச்சியின் ரகசியம் இருக்கிறது. உடலில் நீர் சக்தியை சுரக்க வைக்கக்கூடிய சுரக்காயில் இருக்கிறது. அந்த சுரக்காயில் ஒரு நாதசக்தி இருக்கிறது. அந்த நாதசக்தி சப்தநாதங்களை அடக்கிய நிலையில் இருக்கிறது. அந்த சுரக்காயிலே சப்தநாதங்களின் தன்மையின் தனக்குள்ளே அடக்கிக் கொள்கின்ற நிலையாக அந்த சுரக்காய் கூட்டிலே தான் மகுடி என்ற தன்மையை செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகுடியை நீ வாங்க வேண்டும் என்று இயங்க வேண்டும், இவ்வாறு வாங்க வேண்டும் என்று இயங்க வேண்டும். அவ்வாறு வாங்கி இயங்கிவிட்டால் பிறகு ஏன் நீ தூங்க வேண்டும்? தூங்காமல் தூங்குகின்ற ஒரு மகாசக்தி இந்த மகிழியிலே இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். சர்ப்பங்கள் தன் மொத்த சக்தியும் இழந்து அந்த சர்ப்பங்களை ஆட்டி வைக்கின்ற சக்தி இந்த மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த சர்ப்பசக்தி தான் உடலை தாங்குகின்றது என்று சொல்லும் பொழுது இந்த சர்ப்பசக்தியும் இயக்குகின்ற ஒரு தன்மையாக சர்ப்பம் தன்னுடைய தலையை ஆட்டாமல் இந்த உடலை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சர்ப்பம் தன் தலையை ஆட்டி தன்னுடைய இயல்பான குணத்திலே இருந்தால் நாம் இந்த பூமியிலே வாழ முடியாது. பூமியை அசைகின்ற தன்மையாக நிலநடுக்கங்கள் உருவாகும். ஆக இந்த சர்ப்பசக்தி என்ற நாதத்தை குடித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சர்ப்பசக்தியை தாங்கக்கூடிய தன்மை மலைகளாக இருக்கின்றன. இந்த மலைகள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளுக்கும் கிடையாது. ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய பல மலைகள் எல்லாமே இந்த பூமியில் வாழ்ந்த பல அரக்கர்கள் என்று சொல்லி காட்டி இவர்களுக்கு பல பெயர்களை இட்டு இந்த அரக்க சக்தியை பாதிக்கப்படுபவர்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் தேவநிலை அசுரநிலை என்றெல்லாம் ஜாதக ரீதியாகவும் சுட்டி காட்டியிருப்பார்கள். இதைத்தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடந்தார்கள் என்று சொல்லி காட்டியிருப்பார்கள். ஆக நமக்குள்ளே ஒரு தேவகுணம் இருந்தாலும் இந்த தேவகுணத்தின் தன்மை அரக்க குணத்துடன் இணைந்துதான் இந்த உயிர் சக்தி ரகசியங்களை நாம் உணர முடியும். ஆக இந்த அசைகின்ற நாக்குத்தன்மை நமது உடலிலே நம்மை மரணப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் தூக்கம் என்ற நிலையிலே மரணப்படுத்துகிறது. நாம் கண்களை மூடிக்கொண்டு நமது மேல் உதட்டியும் கீழ் உதட்டியும் எந்த அளவு நாம் திறக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்தால் நாம் அவ்வாறு திறக்கின்ற நிலையிலே நமது உதடை எடுத்துக்கொண்டால் நமது உதட்டிலே இடப்பக்க உதட்டின் முனை இருக்கிறது, வலப்பக்க இதற்றின் முனை இருக்கிறது.
இடப்பக்க உதட்டின் அருகிலே நாம் நமது பல்லை வைத்து கடித்தாலும் சரி, அல்லது அங்கே அதை திறந்து வைத்துக்கொண்டு கண்களை இருக்க மூடிக்கொண்டாலும் சரி, நம்மளுடைய உயிரின் ரகசியம் பூர்வ ஜென்ம நிலைகளை எல்லாம் நமக்குள்ளே உருவங்களாக நம் உண்மையை அமர்ந்து கொண்டிருக்கும். இதை நன்கு தெரிந்திருக்கின்ற வெட்ட வெளியில் உட்கார்ந்து வெளிச்சம் வருகின்ற இடத்தில் உட்கார்ந்து நீங்கள் செய்து பழகினால் எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது, மறைமுக உண்மைகளும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த நிலைகளை நாம் மகா இருட்டான ஒரு இடத்திலே இருந்து செய்து பழகும் பொழுது நாம் எந்தெந்த பிறப்பை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற உண்மைகள் எல்லாம் நம் உண்மையை உட்கார்ந்து தங்களுடைய முகங்களை காட்டி, தங்களுடைய கண்களை காட்டி, இந்த 8 என்ற நிலையிலே உனக்கும் எனக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கொள் என்று சொல்லும். இதை போலவே நாம் பிறக்கின்ற மறு உருவத்திற்கான தன்மைகளெல்லாம் வலது பக்க கீழ் உதடு, இடது பக்க கீழ் உதடு என்று சொல்கின்ற நிலைகளுக்கு அருகிலே அந்த கூர்முனையிலே இருக்கிறது. இந்த கூர்முனை என்று சொல்லக்கூடிய இந்த உதடுகள் இரண்டு கூர்முனைகளை வெளிப்பக்கமாக திருப்பி இருக்கின்றன. இவ்வாறு வெளிப்பக்கமாக திரும்பி இருக்கின்ற கூர்முனைகளை ஒன்றென்று சந்திக்கின்ற நிலையாக அந்த ஒரு 8 என்ற சக்தியை நாம் நமது உதடிலே 4 புள்ளிகளை போட்டு, இந்த கூர்முனைகள் இரண்டும் 2 புள்ளிகளாக இருக்கின்றன. மேல் உதட்டின் மையத்திலே ஒரு புள்ளி இருக்கிறது, கீழ் உதட்டின் மையத்திலே ஒரு புள்ளி இருக்கிறது. இந்த 4 புள்ளிகளை போட்டு இந்த 4 புள்ளிகளுக்கிடையே 8 என்ற தன்மையிலே அந்த நடுமையத்திலே 2 கூர்முனைகள் சந்திக்கின்ற தன்மையாக நாம் செயல்பட்டால் இந்த உந்தி கமலம் எவ்வாறு வான் சக்தியை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டாலும் விதி என்ற தன்மையாக நமக்குள்ளே ஒரு பந்தி கமலத்தை நடத்தி நம்மளை வஞ்சிக்கின்றவையாக செயல்பட்டு விதி என்ற தன்மையை நம்ம கவலைக்கு உட்படுத்துகிறது. இவற்றையெல்லாம் நான் வெல்ல முடியும், நம்முடைய விதி சக்தியை கொள்ள முடியும். இந்த உயிர்வியற்றின் ரகசியத்தை நாம் வாழுங்காலத்திலே நம்ம அதற்குள்ளே செல்ல முடியும். இந்த உதடுகள் என்ற தன்மையிலே நாம் 108 என்ற எண்ணின் பிரயோகத்தை செலுத்தும் பொழுது 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். சிவன் மிகப்பெரிய ஒரு திருக்கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாவை கட்டினால் சாவை கட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தான் பிறந்த முற்பிறவி ரகசியங்களையும் இனிமேல் பிறக்கக்கூடிய தன்மையையும் இந்த உலகத்திற்கு அறிவித்தவர்கள் தான் மகா சித்தர்கள், மகா ஞானிகளாக இருக்க முடியுமே தவிர, தன் முற்பிறவி ரகசியங்களை உணராமல் நான் அடுத்து இந்த பிறவியிலே இந்த தேசத்திலே இவ்வாறு பிறப்பேன் என்று ஒருவன் சொல்ல முடியாத தன்மையிலே இருந்தால் அவனுக்கு இந்த உயிர் விளையாட்டின் ரகசியம் தெரியாது. இவையெல்லாம் ஏதோ இறந்த பின்பு அடைகின்ற நிலை என்ற தன்மையிலே தான் இந்த மூவருக்கு ஈஸ்வரப்பட்டன் அனுப்பிய நிலையிலே அந்த இருவருமே இறப்புக்கு பின் வருகின்ற நிலை என்று தவறாக எண்ணிக்கொண்டு அதை இறக்கும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று உண்மையை மறக்கும் தன்மையிலே செயல்படுகின்ற மாயை வெளிப்பட்டதை நான் என்னவென்று சொல்வேன்? இதுதான் பிரம்ம ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லோரும் மரணமடைவோம் என்று புரியாமல் இந்த மனிதர்கள் நாம் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்கிறோம், அடுத்த வினாடி வாழ்வோம், அடுத்த நாள் வாழ்வோம், இன்னும் 5 வருடங்கள் கழித்து வாழ்வோம், 10 வருடங்கள் கழித்து வாழ்வோம் என்ற தன்மையிலே ஏதோ மரணம் இவர்கள் கை வந்த கலையாக இருக்கிறது என்ற தன்மையிலே இவர்கள் கூட எண்ணிக்கொண்டு மின்னிக்கொண்டு வாழக்கூடிய அந்த நட்சத்திர சக்தியை இந்த உடல் என்ற குருச்சேத்திர தன்மையிலே செயல்படுகின்ற நிலையை மறந்து வாழக்கூடிய அறியாமை இந்த உலகத்திலே இருக்கிறது, புரியாமை இருக்கிறது, தெளிவில்லாத தன்மை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இவற்றையெல்லாம் அறிகின்ற ரகசியம் எட்டிக்காயில் இருக்கிறது. அந்த எட்டிக்காய் சூரியனாக இருக்கிறான் என்று தொட்டுக்காட்டி இதை உடலுக்குள்ளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையின் ரகசியங்களை இந்த இருவருக்காகவும் உபதேசிக்கின்ற நிலையிலே இந்த தியானலை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இவர்களெல்லாம் மண்ணிலே பிறந்த மாணிக்கங்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த நிலையை நாம் தொட்டு பார்த்திருக்கிறோம் என்ற தன்மையை சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக உபநேசங்களை கேட்பவர்கள் இல்லை. இந்த இறைவனிடம் சென்று அந்த கடவுள் விக்கிரகத்தின் சக்தியை பார்ப்பவர்கள் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மகா தேவ ரகசியங்களை தங்களுடன் சேர்ப்பவர்கள் இல்லை. அங்கே ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ரகசியத்தை தங்களுக்குள்ளே ஈர்ப்பவர்களும் இல்லை. அவ்வாறு ஈர்த்த சக்தியை கோர்த்து மக்களுக்கு வழங்கக்கூடிய நிலையிலே எவ்வாறு வாழை நாரிலே பூக்களை கோர்த்து ஒரு மாலையாக தொடுக்கிறார்களோ, இதைத்தான் பிரதர்சனம் அப்பிரதர்சனம் என்ற தன்மையாக ஒரு நீள்வட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து பிரகாரம் சுற்றி